நண்பர்களே வணக்கம். நம்ம அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இன்று 3/3/2026 பூரண சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது. இந்த கிரகணத்தின் போது நாம் ஜெபிக்கும் மந்திரம் பல மடங்கு பலன்களை நமக்கு தரும். பூரண சந்திர கிரகணம் ஆரம்பம் சரியாக 4:34 மத்திம காலம் 6:27 முடிவு 6:47 முடிகிறது. இலங்கை இந்தியாவில் தோன்றும் கிரகண காலங்களை எப்போது முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எந்த ஒரு மந்திரத்தையும் வாய்விட்டு சொல்லாமல் மனதுக்குள் நினைப்பதே ஜபம். வீட்டில் ஒரு முறை ஜபித்தால் 10 முறை வாய்விட்டு சொன்னதற்கு பலன் கிடைக்கும். பழைமையான கோவிலுக்கு ஒரு முறை ஜபித்தால் 1000 முறை வாய்விட்டு சொன்னதற்கான பலன் கிடைக்கும். கடலோர கோவில்களில் ஒரு முறை ஜபித்தால் 1 கோடி முறை வாய்விட்டு சொன்னதற்கான பலன் கிடைக்கும். மலை மீது இருக்கும் கோவிலில் ஒரு முறை ஜபித்தால் 2 கோடி முறை வாய்விட்டு சொன்னதற்கான பலன் கிடைக்கும். வருட பிறப்பு, அதாவது சித்திரை 1ஆம் நாள், மாத பிறப்பு, தமிழ் மாதத்தின் முதல் நாள் போன்ற நாட்களில் ஜபிக்க மேலே சொன்ன எண்ணிக்கையில் 100 மடங்கு அதிகமாகும். அமாவாசை, பௌர்ணமி திதி வரும் நாட்களில் ஜபிக்க மேலே சொன்ன எண்ணிக்கையில் 1000 மடங்கு அதிகமாகும். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் வரும் நாட்களில் ஜபிக்க மேலே சொன்ன எண்ணிக்கையில் பல மடங்கு பலனாக அதிகரிக்கும். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் வரும் நாட்களில் ஜபிக்க மேலே சொன்ன எண்ணிக்கையில் பல மடங்கு பலனாக அதிகரிக்கும். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் வரும் நாட்களில் கிரகணம் ஆரம்பித்த நிமிடத்தில் இருந்து 10 நிமிடம் கழித்து ஜபிக்க ஆரம்பிக்க வேண்டும். கிரகணம் முடிவதற்கு 10 நிமிடம் முன்பாகவே ஜபித்து முடிக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் ஒரு முறை மந்திரம் ஜபித்தால் 100 கோடி முறை மடங்கு வாய்விட்டு சொன்னதற்கான புண்ணியம் கிட்டும் என்கிறார் அகத்திய பெருமான். அதிலும் இன்று செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதியில் பூரண சந்திர கிரகணம் அபூர்வமானது. மாலை 4:34 மணி முதல் இரவு 6:47 வரை சந்திர கிரகணம் முழுமையாக இருக்கும். இந்த வேளை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் மந்திரத்தை வீட்டில் ஜெபிப்பது, தியானம், தவம் செய்வது மிகவும் நன்று. இந்த கிரகணம் இந்தியா, இலங்கையில் உள்ள அனைத்து இடங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். கிரகண காலத்தில் மந்திர ஜபம் பல மடங்கு பலம் என்கிறார் புலிப்பாணி சித்தர். தனது வானவில் சாஸ்திரம் நூலில் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்த நிலையில் ஜபிக்க வேண்டும். ஜபிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு தீபம் எரிந்து கொண்டும் பத்தி புகை பரவிக்கொண்டும் இருக்க வேண்டும். உலகத்தில் எந்த நாட்டில் வசித்தாலும் அங்கே இதே வழிமுறையை பின்பற்ற வேண்டும். கிரகண காலத்தில் சந்திர ஒளி மறைக்கப்படுவதால் சந்திர இயல்பு தன்மை இழக்க நேரிடும். அதனால்தான் குழந்தைகள், கர்ப்பிணிகள், நோயுற்றவர்கள் என அனைவரும் கிரகணம் விட்ட பிறகு குளித்துவிட வேண்டும். தோஷமுள்ள நட்சத்திரங்கள், கர்ப்பிணி பெண்கள் வீட்டிற்குள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கிரகண கதிர்கள் தாக்காமல் இருக்க உணவுப் பொருட்களில் தர்பையை போட்டு வைப்பது மரபாகும். கதிர்வீச்சின் பாதிப்பு. கிரகணம் நிகழும் பொழுது பொது ஜனங்களை விட கர்ப்பிணி பெண்களே அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். கர்ப்பிணி பெண்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பதே அவர்களுக்கு சிறப்பு. அப்படியே வெளியே வந்து வெளிச்சம் பட்டால் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தைகளை பாதிக்கக்கூடிய சில கதிர்வீச்சுகள் தாக்க அதிக வாய்ப்பு இருக்கின்றன. அதன் காரணமாக பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சில மாறுதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. யாகங்கள் செய்யலாம். முழு கிரகண வேளையில் யாகசாலை அமைத்து ஹோமங்கள் செய்வது மிகவும் பலன் தரும். 100 மடங்கு புண்ணியங்களையும் பலத்தையும் தரும் ஹோமமானது இந்த வேளையில் செய்யப்படும் போது 1000 மடங்கு புண்ணியமும் பலமும் கிரகண தர்ப்பணம் புண்ணியமும் சேரும். கிரகணம், தர்ப்பணம். கிரகண நேரத்தின் போது எதுவும் சாப்பிடக்கூடாது. முன்னதாகவே சாப்பிட்டு கொள்ளலாம். அதே போல கிரகணம் முடியும் போது தர்ப்பணம் செய்வது மிகவும் புண்ணியங்களையும் மனோபலத்தையும் தந்தருளும் என்கிறது சாஸ்திரம். மேலும் கிரக தோஷங்களை எல்லாம் நீக்கிவிடும். இதனை கிரகண தர்ப்பணம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நண்பர்களை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.